நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து லவ் ஃபெயிலியரில் இருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு இன்வைட் வருது. சரின்னு இவர் வந்து கிளம்பி போவார். அங்கே போயிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது, எங்கே ஒரு லேக்கும் இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபும் டீசென்ட் தான், நாட் பேடுன்னு தான் சொல்லலாம். படம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு செல்வராகவனோட பீக் கரியரில் வந்த ஒரு லவ் ஸ்டோரி, தனுஷோட ஆக்டிங் கரியரில் ஸ்டார்டிங் வந்த லவ் ஸ்டோரி, அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. படம் வந்து அப்படியே வந்து ஒரு யதார்த்தமாக தான் இருக்குது, ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அப்படியே தான் அந்த படம் இருக்குது. தனுஷ் ஆஸ் அ டேரக்டர் நல்ல ஒரு வேலை பார்த்துட்டாரு. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அதே மாதிரி ஆக்டர்ஸ் வந்து வாங்குற வேலை எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ஹீரோ அப்படியே வந்து தனுஷ் மாதிரி காமிச்சிட்டாரு. ஃபுல்லாக தனுஷ் தான் மிமிக்ரி பண்ணியிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோவே தெரியல, அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷ் தான் தெரிஞ்சாரு. இது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் கிடையாது. பட் அந்த ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரோட இண்டிவிஜுவாலிட்டி தனித்துவம் வந்து வெளில தெரியாமல் போச்சு. அதுதான் வந்து ஒரு மைனஸு. படத்தில் வந்து சாங்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் வந்து நிறைய பாட்டுங்களை பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் கேட்குது, லிரிக்ஸ் கேட்காம இருக்குது. இந்த படத்தில் வந்து லிரிக்ஸ் தெளிவாக கேட்குற மாதிரி இருக்குது. கோல்டன் ஸ்பேரோ சாங் ஏற்கனவே நம்ம வைப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாட்டு வந்து இந்த படத்தில் வரும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் வந்து சூப்பராக இந்த படத்தோட சேர்ந்து லிங்க் ஆகி கனெக்ட் ஆகி சூப்பராக இருக்குது. படத்தில் 1 சைடு லவ், 2 சைடு லவ், ட்ரையாங்கிள், எல்லா விதமான லவ்வும் வந்து காமிச்சிருக்காங்க. படத்தில் வந்து ஒரு காமெடி ஒருத்தர் இருக்கான். ஸ்டார்டிங்கில் அந்த அவர் கூட பெருசாக கனெக்ட் ஆக முடியலனாலும் போக போக வந்து அவர் கூட கனெக்ட் ஆகி ஆடியன்ஸ் செகண்ட் ஹாஃப்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு. படம் டோட்டலாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரி. இது வந்து February 14 வர வேண்டிய ஒரு படம் 1 வீக் லேட்டராக வருது. பட் ஸ்டில் இது லவர்ஸுக்கு சூப்பரான ஒரு படம், யூத்துக்கு சூப்பரான ஒரு படம், ஜென்ரல் ஆடியன்ஸும் நல்லா வந்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு அருமையான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.